ஹாய் ஆல், இட்ஸ் சண்டே மார்னிங். நைட்லேருந்தே மழை வந்து அடிச்சும் பெய்யாமல் சாரலாகவே பேஞ்சிட்டு இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டும் அப்படி தான் இருக்குது. காலைல எந்திரிக்கும் போதே சாரலாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட் வந்து கொஞ்சம் மழை விட்டுருக்கையில் அடுத்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து எடுத்து வைக்க டயர்டாக இருந்துச்சு. சரி காலைல வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு. இந்த மல்லி இலை வந்து கிடைக்கவே இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. மல்லி இலைக்கு அலையணும், கிடைச்சா மொத்தமாக கிடைக்கும். ஏற்கனவே போன வாரம் வாங்கின மல்லி இலையே இருக்குது. இப்போயும் ஒரு கவர் நிறையா கிடச்சிருக்கு. ஆனால் இது தாங்கவும் செய்யாது. இது வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போயிருந்தேன். எதுக்குன்னா திருக்கார்த்திகை வரனால விளக்கு தான் வாங்க போயிருந்தேன். போன வருஷம் வாங்கின விளக்குலாம் அவ்வளோவா நான் வாங்கலை. குட்டி குட்டியாக வாங்கியிருந்தேன். அது ஃபுல்லாக ஒழுகுது, எண்ணெய் வந்து வெளியே வருது. சரி இப்போ கொஞ்சம் டிசைன் விளக்கு வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காலையிலேயே விளக்கு வாங்க போயிட்டோம். அவ்வளோவா டிசைன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அங்கிட்ட இங்கிட்டு போனால் இருக்குமோ என்னமோ. நான் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்தோடனே அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுட்டு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போயுமே விளக்கு வந்து திருக்கார்த்திகை அன்றைக்கி தான் வாங்குவேன். அதை தண்ணியில் ஊற போடக்கூட எனக்கு டைம் இருக்காது. அப்படியே பொறுத்துறனாலையோ என்னமோ எண்ணெய் குடிக்குது, எண்ணெய் ஃபுல்லாக உழுகுது. சரி இன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு ஃபுல்லாத்தையும் நான் ஊற வச்சுட்டு அப்படியே என்னோடய டேவும் சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா சிக்கன் பிரியாணி. பாஸ்மதி ரைஸில் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் கட்டியாக ஊற்றி சாப்பிட்ற மணிக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதில் வந்து